அரவிந்த் ஹரிதா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உக்காந்து இருந்தாங்க. சொல்லுங்க அரவிந்த், என்கிட்ட ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்க. உங்க அக்காவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உங்க அக்காவை பிடிச்சிருக்கு. படிச்ச பொண்ணு வேணும்னு நானு, என்ன மாதிரியே எங்க அப்பா அம்மா கூட படிச்ச பொண்ணு தான் வேணும்னு சொல்றாங்க. நீங்க ஆசைப்பட்டதுல தப்பில்ல அரவிந்த். ஆனா எங்க அக்கா என்ன படிக்க வைக்கணும் அப்படின்னு எல்லாத்துல இருந்தும் பின்னாடி இருந்துட்டா. இப்ப உங்க அக்காவுக்கு சொல்லி கொடுங்க. புரியல. அப்படின்னா உங்க அக்காவுக்கு எப்படி பேர் எழுதுறது, பஸ்ல எப்படி பேரை படிக்கிறது, எப்படி கணக்கு போடுறது, இத பத்தி கத்து கொடுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க அக்காவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உங்க அக்காவை தவிர யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்க சொல்றத வச்சு பார்த்தாவே தெரியுது நீங்க எங்க அக்காவை எவ்வளவு விரும்புறீங்க அப்படின்னு. எங்க அக்காவுக்கு படிப்பு இல்லையே தவிர மத்த எந்த விஷயத்திலயும் யாருக்கும் அவ எப்பவுமே குறைஞ்சவ கிடையாது. அதுக்குதான் நானும் உங்ககிட்ட சொல்றது, உங்க அக்காவுக்கு படிப்பு சொல்லி கொடுங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொன்ன உடனே அரவிந்த் சந்தோஷப்பட்டான். வீட்ல கவலையோட உக்காந்துருக்கிற ஹரிதா கிட்ட சந்திரிகா சாப்பாடு கொண்டு வந்தா. ஹரிதா, இந்தம்மா சாப்பிடு. ஏன் ஒரு மாதிரியா உக்காந்துருக்க? என் பேச்ச நீ கேக்குறியா? உன் பேச்ச மட்டும் நான் எதுக்காக கேட்கணும்? கேட்க மாட்டேன். நான் ஒருவேளை சாப்பிடல அப்படின்னா செத்து போக மாட்டேன்ல. ஏண்டி அப்படியெல்லாம் சொல்ற? நான் இருக்கிறதே உனக்காக தான். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கணும். அக்கா, எனக்கும் அந்த ஆசை இருக்கும்ல. நீ இவ்வளோ காலமா எனக்காக யோசிச்சதெல்லாம் போதும்க்கா. இதுக்கப்புறமாவது உன்னை பத்தி நீ யோசிக்கா. இனிமையாவது உனக்காக நீ யோசிக்கா. முதல்ல நீ சாப்பிடு. நான் சாப்பிட்டா நீ படிக்கிறியா? சரி, பார்க்கலாம், சாப்பிடு. அந்த வார்த்தையை கேட்டு ஹரிதா சந்தோஷப்பட்டா. சந்திரிகா அவளுக்கு ஊட்டி விட்டா. இப்படியே 2 நாள் ஆச்சு. ஹரிதாவோட சாஃப்ட்வேர் ஆபீஸ். ஹரிதாவோட பாஸ் அவகிட்ட இப்படி சொன்னாரு. ஹரிதா, நீங்க ஜாப ரிசைன் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எதுக்காக நீங்க ஜாப ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சார், கிராமத்துல என்னோட படிக்காத ஒரு அக்கா இருக்கான்னு சொல்லிருக்கேன்ல. ஆமா, அவங்களும் படிக்கலன்னு கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்களே. ஆமாங்க சார், அவ எனக்காக நான் சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாத்தையுமே இழந்துட்டா. எனக்காக எல்லாமே இழந்த அவளுக்கு நான் இனிமையாவது அவ இழந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். அதனாலதான் நான் இந்த வேலையை விட்டுட்டு எங்க அக்கா கிட்ட போய் எங்க அக்காவை படிக்க வைக்கலான்னு பாக்குறேன். சின்ன வயசுல இருந்து ஒன்னொன்னா உங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்ச அக்காவுக்கு நீங்க போய் அவங்களோட வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க அக்கா. ஆனா இந்த கம்பெனி நல்ல டேலண்ட் இருக்கிறவங்கள இழக்கணும்னு நினைக்கல. சார், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். என் ரிசைனை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க பாருங்க ஹரிதா, நீங்க வீட்ல இருந்துகிட்டு வேலை செய்யுங்க. அப்படி இருக்கும்போது நானும் என்னோட எம்ப்ளாயிஸை இழக்க மாட்டேன், நீங்களும் உங்க அக்காவை இழக்க மாட்டீங்க. ஓகே சார், அப்போ நான் லேப்டாப் எடுத்துட்டு கிளம்பிட்டா? சரி ஹரிதா, சந்திரிகாவை கேட்டேன்னு சொல்லுங்க. ஆமா, உங்க அக்கா கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுவீங்களா? ஓ ஷூர் சார், உங்களை கூப்பிடாம இருப்பேனா சார் அப்படின்னு சொல்லி ஹரிதாவும் பேகு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டா. இந்த பக்கம் கிராமத்துல சந்திரிகா டீச்சர் வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கை தவறி கிளாஸ கீழே போட்டு கிளாஸ் உடைஞ்சு போச்சு. என்னாச்சு சந்திரிகாவுக்கு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். 2-3 நாள்ல ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சு சந்திரிகா? என்கிட்ட சொல்ல மாட்டியா? மேடம், எந்த ஒரு சம்பந்தத்தை பார்த்தாலும் படிக்கலன்னு சொல்றாங்க. படிக்காம இருந்தா ஒண்ணு நடக்காத மேடம். சந்திரிகா, நம்ம அக்கம் பக்கம் என்ன நடக்குது, வெளி உலகத்துல நம்ம எப்படி பழகணும், என்ன கத்துக்கணும் அப்படின்னு படிச்சா மட்டும்தான் எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். படிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனோட உரிமை. படிப்பு இல்லனா இந்த உலகத்துல வாழவே முடியாது. நம்ம பிறந்ததே வேஸ்ட்னு நம்மளுக்கு தோணும். அவ்வளோ ஏன் சந்திரிகா, நீ உன்னோட தங்கச்சி ஹரிதாவை எதுக்காக படிக்க வைக்கிற? அவ சொந்த கால்ல அவளை சம்பாதிச்சு எல்லாரும் முன்னாடியும் தைரியமா இருக்கணும்னு, அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு. பாத்தியா, நீயே உன் தங்கச்சி படிக்கணும்னு யோசிக்கும் போது உன் தங்கச்சி நீ படிக்கணும்னு யோசிக்கிறதுல தப்பில்லையே. அதனால நீ கண்டிப்பா படிக்கணும். நானா படிக்கணுமா? படிப்பு எனக்கு ஏறவே ஏறாதே. சரி சந்திரிகா, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன், நீயும் வீட்டுக்கு கிளம்பி போறியா? சரி மேடம் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகாவும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா. வீட்டு வாசல்ல தங்கச்சிய பார்த்தா. உடனே அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டாங்க. ஹரிதா வீட்டுக்குள்ள போன உடனே அக்காவுக்கு ஸ்லேட்டை கொடுத்து எழுத சொன்னா. என்னடி இது? அக்கா, நீ படிக்கணும், இந்த ஸ்லேட்டு பல்பமும். நான் படிக்கணுமா? என்னால முடியாது. அக்கா, இங்க பாரு, அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ கண்டிப்பா படிச்சே ஆகணும். வேண்டாம் தங்கச்சி, நான் இப்ப படிச்சா எனக்கு படிப்பு ஏறுமா? நீயே சொல்லு.
அக்கா நீ கவலைப்படாத, நான் உனக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறேன். உன் பேர் எழுதுறதுக்கு, பஸ்ல எங்கேயாவது போனா பேரை படிக்கிறதுக்கு, கணக்கு போடுறதுக்கு நீ படிக்கணும் இல்லக்கா? இது எல்லாமே என் கல்யாணத்துக்காக தானே. எனக்கு படிக்கணும்னு தோன்றதே இல்ல. இப்படி ஹரிதா சந்திரிகாவை படிக்க வச்சா. சந்திரிகாவும் எழுத படிக்க கொஞ்சமா கத்துக்கிட்டா. அவ பேர் எழுதுறதுக்கு, பஸ்ல பேரை படிக்கிறதுக்கு, போன் பண்றதுக்குன்னு கத்து கொடுத்தா. ஹரிதா அரவிந்துக்கு போன் பண்ணி சொன்னான். உடனே அரவிந்த் அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட பேசி சம்மதிக்க வச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சான். ஹரிதா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா நீ எனக்கு கல்யாணம் பண்ணி என் புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறியா? டவுன்ல பத்திரமா இருடி. அக்கா, என்னை பத்தி கவலையே படாத, நான் பார்த்து பத்திரமா இருப்பேன். இனிமே நீதான் பத்திரமா அத்தை மாமாவை எல்லாரையுமே பாத்துக்கணும். எல்லாரையுமே பாத்துக்கிறதுக்கு நான் உனக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நீ பத்திரமா பாத்துக்குவேன்னு நம்பிக்கை இருக்கு. மாமா, எங்க அக்காவை நீங்க பத்திரமா பாத்துக்குங்க. இப்படி சந்திரிகா அரவிந்த் வீட்டுல போய் காலடி எடுத்து வச்சா. காலையில எந்திரிச்சு வீட்டு வேலை, சமையல் வேலை, வெளி வேலைன்னு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தன்னோட அத்தை மாமாவை ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டா. ஒரு நாள் பேங்க்ல இருந்து போஸ்ட் வந்துச்சு. மாமியாரான ரவளி சந்திரிகாவை கூப்பிட்டு படிக்க சொன்னா. சந்திரிகாவும் பார்த்தா, அது இங்கிலீஷ்லயே இருந்துச்சு. அத்தை, அடுப்புல பருப்பு வச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு அங்கிருந்து சாக்கு சொல்லிட்டு போயிட்டா. ஒரு நாள் வீட்ல கரண்டே இல்லாம இருந்துச்சு. அப்போ சந்திரிகாவோட மாமியார் சந்திரிகா கிட்ட நியூஸ் பேப்பரை படிச்சு விஷயத்த சொல்ல சொன்னாங்க. சந்திரிகாவும் அரையும் குறையுமா படிச்சா. அப்பவே அவங்க மாமியாருக்கு சந்தேகம் வந்துச்சு. உடனே சத்தம் போட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அரவிந்த் வீட்டை விட்டு வெளியே வந்தான். என்னம்மா, என்ன பண்றீங்க? அவ வேலைக்கு போறேன்னு சொன்னா, நான் வேண்டான்னு சொன்னேன். அந்த கோவத்துலதான் பேப்பரை அப்படி படிக்கிறா. ஏண்டா, அவ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கா, எதுக்காக நீ வேலைக்கு போக வேண்டான்னு சொன்ன? அவ ஆசைப்படி போட்டோம். சரிங்கம்மா, நாளையில இருந்து அனுப்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் சான்ஸ் அப்படின்னு அரவிந்தும் சந்திரிகாவை 10th அட்மிஷன் பண்ணணும்னு பிரின்சிபல் கிட்ட சொல்லி சேர்த்து விட்டான். சந்திரிகாவும் புக் எடுத்துக்கிட்டு கிளாஸ் ரூம்குள்ள போனா. கிளாஸ் ரூம்குள்ள போன உடனே பசங்க எல்லாரும் அவளை பார்த்து குட் ஆஃப்டர்நூன் மேடம் அப்படின்னு எந்திரிச்சு நின்னாங்க. உடனே சந்திரிகா பயந்து போய் புத்தகத்தை எல்லாம் தூக்கிக்கிட்டு கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே வந்தா. அவளோட புருஷனும் தங்கச்சி அங்கே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, நான் கிளாஸுக்கு போக மாட்டேன், எல்லாரும் என்ன டீச்சர்னு நினைச்சிருக்காங்க. ஐயோ அக்கா, நீ கவலைப்படாதக்கா, பசங்க பக்கத்துல போய் நீயே உக்காந்துக்க, அவங்க உன்னை அறிமுகப்படுத்திக்குவாங்க. நான் போக மாட்டேன், பசங்க எல்லாரும் என்ன பத்தி கேவலமா பேசுவாங்க. சந்திரிகா, நீ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன்னு அப்பா அம்மாவை நம்ப வச்சு அவங்கள சம்மதிக்க வச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு யோசி. ஆமாக்கா, மாமா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே பாசமா தன்னோட புருஷனை பார்த்து ஒத்துக்கிட்டா. இங்க பாரு சந்திரிகா, இப்போ 10th போ, அதுக்கப்புறம் வீட்லயே உட்கார வச்சு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா கிளாஸ் ரூம்குள்ள போனா. பசங்க எல்லாரும் மறுபடியும் எந்திரிச்சு நின்னாங்க. சந்திரிகா நேரா போய் ஒரு பொண்ணு பக்கத்துல உக்காந்துகிட்டா. அப்ப அந்த பொண்ணு இவளை பார்த்து பயந்து போய் சந்திரிகா கிட்ட, நீங்க டீச்சர் இல்லையா? இல்ல, நானும் உங்கள மாதிரி தான் படிக்க வந்திருக்கேன். இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமா? ஆமா, சின்ன வயசுல படிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சேன், அதனால இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருமா, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, அதெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்து குடுக்கறேன். ஆனா எனக்கு மட்டும் படிப்பு சொல்லி குடுக்கறியா? அப்படியா? எனக்கு முறுக்குன்னா ரொம்பவே பிடிக்கும், அது செய்யறியா? கண்டிப்பா எடுத்துட்டு வந்து குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கூட உக்காந்து படிக்க ஆரம்பிச்சா. பசங்களுக்கும் நிறைய பலகாரத்தை செஞ்சு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தா. ரவளி அம்மா மட்டும் தன்னோட மருமக படிக்கிறா அப்படின்னு யோசிச்சாங்க. ஒரு மாசம் ஆச்சு, சம்பளம் கிடைக்கிற நேரம் வந்துச்சு. அம்மா சந்திரிகா, சம்பளம் வந்தா ஒரு 10,000 ரூபாய் கொடுமா, வீட்டுல செலவு இருக்கு. அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு மாமியார் காலிலேயே விழுந்துட்டா. என்னவா சந்திரிகா, இவ்வளவு சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் இவ்வளவு கவலைப்படுற? என் பையன் புடிச்சுதானே உன்னை ஏத்துக்கிட்டான். நீ படிக்கல அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்ச நாங்க கவலைப்படுவோன்னு தானே அவன் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான். அத்தை, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் புருஷன் ஒரு நாள் எங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாமா. அத்தை, அவர்கிட்ட இருந்து என்ன பிரிக்க மாட்டீங்கல்ல? எதுக்காகமா நாங்க பிரிக்க போறோம்? அவன் உன்னை படிக்க வைக்கிறான், நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், நாங்க உங்களை பிரிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அன்னையில இருந்து சந்திரிகா காலையில எந்திரிச்சு சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு சந்தோஷமா ஸ்கூலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தா.